விஜய் காவேரி காணாமல் எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் காவேரி எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. இங்கே காவேரி அழுதுபடி அப்படியே நிற்கிறாங்க. அப்போ காவேரி பார்த்துட்டு நிவின் பயங்கரமாக கதறாரு. அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிடுறாரு. அதனால் நிவினுக்கும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராகினிக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை தேடி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக காவேரியோட பேக் கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு காவேரி இங்கே தான் அப்போ இருந்திருக்கா, அவளோட பேக் எங்கே இருக்குன்னா அப்போ காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே இருக்க இவங்கள விசாரிக்கலான்னு பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாரு. பார்த்தோன்னே விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி காவேரி யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் விஜய் என்ன பண்ணுறாரு, தேடி போகிறாரு காவேரியை. ரொம்ப கஷ்டப்பட்டு காவேரி இருக்க இடத்தையும் விஜய் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சூழ்நிலை பசுபதி விஜய் கிட்ட சொல்கிறாரு, காவேரி உன்னால் காப்பாற்ற முடியாது, பார்க்கலாம் நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதையும் மீறி விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி இருக்க இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ எல்லா ரவுடிஸையுமே விஜய் அவங்கக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. அவங்களுக்கும் நம்ம விஜய்க்கும் செம்மையாக ஃபைட் ஆகுது. நல்லா ஃபைட் பண்ணிவிட்டு விஜய் எல்லாரையும் அடித்து போடுறாரு. ஒரு கட்டத்தில் விஜய் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, பசுபதி இந்த விஜயும் காவேரியும் 2 பேருமே தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே விஜய் அதுலேருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அடிச்சுட்டு காவேரியும் கடைசியில் காப்பாற்றுறாரு. காவேரி விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே ஓடி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய் அழாத காவேரி, நான் இருக்கேன், நீ அழாத, நீ ஒன்றுமே ஆகாது உனக்கு, நான் அதான் காப்பாற்றிட்டேன்ல ஒன்றுனோடனே நான் ரொம்ப பயந்துட்டேங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அழறாங்க. நீ கவலைப்படாத, அந்த பசுபதி இருக்குது, உன்னை உன் மேலே கை வச்சான்ல அவனுக்கு இருக்குது, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் மறுபடியும் ரவுடிஸ் வந்துடுறாங்க. அதனால் காவேரி ரொம்ப பயப்படுறாங்க. நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ரவுடியும் மறுபடியும் ஃபைட் பண்ணி அவங்களெல்லாம் ஓட விடுறாரு. அடுத்து காவேரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிவினோட கல்யாணத்தை ராகினி கூட நடக்கிறதுக்காக தான் தன்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. நீ கவலைப்படாத, ஆனால் நம்ம போகிறதுக்குள்ளேயுமே அங்கே கல்யாணம் நடந்துருமே, என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, நிவின் நம்மளுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது, அவரே விருப்பப்படுறதா கல்யாணம் பண்ணிக்கணும், நம்மளுக்காக அவர் வாழ்க்கையை ஏன் கெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்கிறாரு. உடனே விஜய் நீ கவலைப்படாத, இப்போ என்ன இங்கே இருந்தால் நம்ம போக முடியாதா, நம்ம போகலனாலும் பரவாயில்ல, அங்கே கல்யாணம் நடக்காது, கண்டிப்பாக நிற்கும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்றாரு. உடனே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ காவேரி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த இடமே தெரியாதே, இந்த ஏரியாவை எப்படி இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்தீங்க என்னை காப்பாற்ற அப்படின்னோடனே, அதெல்லாம் என்னால் வர முடியும், அன்றைக்கி ஏதோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னே ஆச்சரியப்படுறாங்க காவேரி.